ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போது இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் வத்தல் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கையில் ஒட்டாமல் வரதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பையாவோ இல்லைனா உருண்டையாவோ உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்திருக்கேன். இப்போது நிறைய பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகான மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆகிட்டு, இதை நம்ம சாஸோடு வச்சு சாப்பிட்லாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.